அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்த அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கான்னு இந்த போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்கலாம். இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு பாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்க. மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாவே நீங்கள் நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த சைட் 24,200 கால் 148 rupees சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் நிஃப்டி 50 அப் சைடும், அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் டவுன் சைடும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். இங்கே பாருங்கள் 148 எக்ஸாக்டாக அங்கேருந்து போயிட்டு ஒரு வேலையில் திரும்பி ஆகணும், அது அதே டைரக்ஷன் போகணும். ஏன் அங்கேருந்து திரும்பிச்சு? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எகைன் 148 இங்கே இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? அப்போ தான் ரிட்டர்ன் பெருசாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். எகைன் ஃபால் இங்கேருந்து ஏன் திரும்புது? எல்லாமே மேக்ஸ். மார்க்கெட்டில் என்ன நியூஸு, இண்டிகேட்டர், பேட்டர்னு, ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் அட்ரஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம 8 மணிக்கே வீடியோ போட்டுருவோம். மார்க்கெட்டுங்கிறது பியூர் மேக்ஸ் சார்ந்து இயக்கக்கூடியதுங்க. அது அதை சார்ந்து மேக்ஸ் சார்ந்து உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் அதை போய் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டாலும் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள், அப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேடர் எந்த புள்ளியில் எடுக்கணும், எந்த புள்ளியில் எக்ஸிட் ஆகணும், ஸ்டாப் லாஸ் என்ன, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது 148 மேலே தான் இருக்கா கீழே தான் இருக்கான்னா ஃபால்ஸாக கூட இருக்கும், ஏமாற்றுவாங்க. அதெல்லாம் நமக்கு அழகாக மேக்ஸில் கண்டுபிடிச்சிடும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் அப் சைடும், இதுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் டவுன் சைடும் போயிருக்கு மார்க்கெட் நிஃப்டி 50. போய் செக் பண்ணி பாருங்கள். நான் மார்க்கெட்டை இங்கே காமிக்கல. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. யார் ஒருத்தர் வீடியோ போட்டு அந்த வேல்யூ ஏதாவது இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, பப்ளிக் டொமைன் எது, யூடியூப் எதில் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. இப்படி நான் சொல்லுவேன், நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்திக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.